உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆனி மாத ராசி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 15/6/2024 முதல் 16/7/2025 வரைக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. தனுசு ராசிக்காரர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஞான மோட்சக்காரகனான கேது, ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் எப்படி இருக்க போகிறது? உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் 10, 12 மற்றும் 2ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வீடு, இடம் வாங்குவதற்கு செலவு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். வரவு அதிகரிக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உடலை வாட்டும் நோய்கள் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி ஜூன் 19 முதல் வக்கிரம் அடைவதால் இதுவரை அவர் வழங்கிய நற்பலன்களை இனி அவரால் வழங்க முடியாமல் போகலாம். முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மனதை அலைபாய விடாமல் எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவதால் சங்கடங்கள் விலகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 16, 21, 25, 30, ஜூலை 3, 7 மற்றும் 12. பரிகாரம்: விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட நன்மை உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன், தனக்காரகனான குரு அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் மனதிற்கினிய மாதமாக அமையும். சுகஸ்தானத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற நிலையால் மனதில் தடுமாற்றம் தோன்றலாம். சிலருக்கு காதல் அரும்பும் என்பதால் எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குருவின் பார்வை குடும்ப நிலையை பாதுகாக்கும். எதிர்பார்த்த பணவரவை வழங்கும். செய்யும் தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகளை அடைய வைக்கும். சப்தம சூரியனால் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும். எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டால் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறும். ஜூன் 19 முதல் சனி வக்கிரம் அடைவதால் இதுவரையில் எளிதாக நிறைவேறி வந்த முயற்சிகளில் தடை ஏற்படும். தாமதங்களும் உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி 6இல் சஞ்சரிப்பதால் நன்மை அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உடல்நிலை, மனநிலை சீராகும். வழக்குகள் சாதகமாகும். வியாபாரம், தொழில் ஆகியவை விருத்தியாகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 21, 24, 30, ஜூலை 3, 6, 12 மற்றும் 15. பரிகாரம்: வராகி அம்மனை வழிபடுவதால் சங்கடங்கள் விலகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஆத்மகாரகனான சூரியன், புத்திரகாரகனான குரு அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 6இல் சஞ்சரிப்பதுடன் 3இல் சஞ்சரித்து உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கி விடுவார். சனி ஜூன் 19 முதல் வக்கிரம் அடைவதால் உங்கள் முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். இதுவரை எளிதாக நடந்த வேலைகள் எல்லாம் இனி உங்கள் முயற்சிக்கேற்ப நடந்தேறும். குருவின் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு பதிவதால் தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத செலவும் ஏற்படும். சிலர் புதிய சொத்து, வாகனம் ஆகியவை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை பதிவதால் வரவு அதிகரிக்கும். எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நெருக்கடி நீங்கும். புதிய முயற்சிகளில் கவனமாக இருப்பதுடன் மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நெருக்கடிகள் விலகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 19, 21, 28, 30, ஜூலை 1, 3, 10 மற்றும் 12. பரிகாரம்: காலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்க்கை சுபிட்சமாகும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.